பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் நீ வாழணும். ஒரு வார்த்தை சொல்லுகிற உங்களுக்கு ரகசியம். மனிதனுக்கு தேவை என்னது? சத்தியத்தின்படி ரட்சிப்பு. ஆனா உலகத்தின்படி பணம். மனிதனுக்கு தேவை என்ன? பணம். சரி, ஒரு மனிதன் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான். பணக்காரன் ஆயிட்டாங்களா? சரி, என்ன போதும்னு சொல்லுவானா? ஐயோ, இன்னும் ₹1 கிடைக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமா இருக்கணும். டாடா, பிர்லா, அம்பானி, பில்கேட்ஸ், எலான் மஸ்க், யார் எந்த கோடீஸ்வரனாலும் எடுத்துக்காங்க, யார கொண்டு எப்படி சம்பாதிக்கலாம்னு அலைதான். அவன் பணம் அவனை ரட்சிக்காது. இது ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்குது என்ன தெரியுமா? சாத்தா சொல்லுகிறான், நான் ஜனங்களை ஆளணும், எனக்கு பணம் தேவை கிடையாது. அவன் ஆவி, அவன்கிட்ட பணம், அவன் போய் கடையில முட்டாய் திங்க போறது இல்ல. அவனுக்கு தேவை ஜனங்களை ஆளணும். அப்ப அரசியல்வாதிங்க வா, உனக்கு பணத்தை கொடு, விஞ்ஞானிங்க வா, எல்லாருக்கும் பணத்தை அவன் என்ன செய்தான். ஆனா அவன் ஆழ்ந்துகிட்டு இருக்கான். இது யாருக்கும் தெரியாது. ஆனால் 2 சக்தி. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பிள்ளைகள் மூலமாக அந்த உலகத்தை ஆளுகிறார்கள். அடுத்து பிசாசு பணத்தின் மூலமாக ஆளுதான். இப்ப நமக்கு ஆசீர்வாதம், ஜீவ நீரூற்று எங்க இருந்து வரும் அப்படின்னா, பரலோகத்தில் ஒரு பெரிய சிங்காசனத்துல மகிமையான ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல் எல்லாத்தையும் படைச்சது அவர் மட்டும்தான். நம்ம அவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு நீங்க தாங்கப்பா, எனக்கு இல்லாதது நீங்க தாங்கப்பா, உங்க சமூகத்தில் இருந்து ஆசீர்வதிங்கப்பா. அவர் ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? அவர் ஆசீர்வதிச்சா வானத்தவே திறப்பாரு. அதை யாருமே தாங்க முடியாது. உங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம நினைக்க, இவர் என்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு, ஆசீர்வதிக்க முன்னாடி நான் போய் சேர்ந்துருவோம் இல்லைங்க. அவர் சொல்லுதாரு, நான் பரலோகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் நீ நினைக்கியா? உன் வீட்டுல, உன் கண்ணீரில, உன் கஷ்டத்துல, உன் உபத்திரவத்தின் மத்தியில உனக்குள்ளவே இருக்கேன், உன் கூடவே இருக்கேன். முன்னால அது நான் வர்றதுக்கு முன்னக்கூட்டி உன்னை சோழியை முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நான் வந்துட்டேன் உள்ள. என்னை ஏற்கனவே சிலுவையில சோழியை முடிச்சாங்க. ஆனா கல்லறை திறந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்ப உனக்குள்ள வந்திருக்கேன். உன்னை தொடுகிறவன் ஏன் என்ன தொடுகிறான்ப்பா? என் கண்மணியை தொடுகிறான். நீ தான் என் கண்மணி.